ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அப்படி என்ட்ரி ஆகும்போதே இந்த ராஜி வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை தவிர அந்த சுடரை கொல்றதுக்கு வேற யாருக்கு வந்து இங்கே மோட்டிவ் இருக்கும்? உன்னை தவிர வேற யாருக்கும் இங்கே வந்து அவளை கொல்றதுக்கான எந்த ஒரு ரீசனுமே இல்லை, நீ தான் கொன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி வந்து ரொம்பவே வார்த்தையால் மல்லி வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயை எப்படியாவது வெளியே எடுத்தாகணும் அப்படின்றதுக்காக என்ன ஏதுன்றதை விசாரித்து சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போயிட்டு இதே மாதிரி கத்தி வந்து வேற யாராவது வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வக்கீலை கூட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜாமீனில் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மர்டர் கேஸில் வந்து ஜாமீன் வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் கிட்ட பேசிட்டு அப்படியே வந்து விஜயோட கையை பிடிச்சி பத்திரமா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ்லேயே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரோமோவாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டவுட், இப்போ வந்து சுடரை யார் கொன்னாங்க அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது. இந்த ரகுவும் வந்து கொல்லலைன்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட சொல்லியாச்சு. அடுத்ததா நம்ம மல்லியும் கொல்லலை, விஜயும் கொல்லலை, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கதிரேசனோட ஃபேஸ் வந்து சரியில்லை, அவரோட மொழியே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்துட்டு அந்த ரவுடி கிட்ட ஃபோன் பண்ணி நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்காத, வெளியில் எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லி அந்த கதிரேசன் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வருது. அவர் தான் இந்த கொலையை ஆளை வச்சு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அந்த 40 லட்சம் ரகு கிட்ட இருந்து அடிச்ச நவீன் எடுத்துட்டு வந்த அந்த 40 லட்சம் பணம் நம்ம மல்லியோட ரூம்க்கு எப்படி வந்துச்சு? இது வந்து நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து சாவலைங்க, இந்த சுடர் உயிரோட தான் இருக்காங்க. மல்லியையும் விஜயையும் சந்தோஷமாக ஒன்றா வாழ விடக்கூடாது அப்படின்றதுக்காக நானே, அதாவது சுடரே இறந்துட்ட மாதிரி நடித்து பிளான் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல மறைமுகமாக இருந்துக்கிட்டு அந்த பணத்தை வந்து மல்லியோட ரூம்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் மல்லியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற பிளானில் தான் இந்த சுடர் வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த சுடர் வந்து சாவலைங்க, சுடர் உயிரோட தான் இருக்காங்க. இப்போ இந்த வேலை பண்ணிகிட்ருக்க எல்லா வேலையுமே வந்து சுடரோட பிளான் தான். ஸோ இது வந்து நல்லாவே தெரியுது. இப்போ ஒருவேளை கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரு அப்படின்னா சுடர்கிட்ட இருந்து இருந்த அந்த 40 லட்சம் பணத்தை சைலண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அவரோட வீட்டில் வச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அது அவருடைய பணம். நம்ம எதுக்காக மல்லியோட கதிரேசன் எதுக்காக மல்லியோட ரூம்ல வச்சிருக்கணும்? அப்படி இருக்கும்போது கதிரேசன் வந்து அந்த ரவுடியை அனுப்பிச்சிருக்கலாம், கொன்ன மாதிரியும் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம சுடர் வந்து பாத்தீங்கன்னா சாவற மாதிரி நடிச்சு பழிய வந்து மல்லி மேல தூக்கி போட்டு அந்த பேகையும் வந்து மல்லியோட ரூம்ல வச்சு ஆதாரமாக அந்த காசு இருக்கணுன்றதுக்காக மல்லி இப்போ ஜெயிலுக்கு அனுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மல்லி போகாமல் இப்போ விஜய் போயிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சுடர் சாவலன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.